ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிள் கர்ட் ரைஸ் அவ்வளோதான். நான் ஏன் இந்த ரெசிபி இன்னைக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு 4-5 days ஒரு 1 week போல் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோட ஃபீல்டில் வந்து நிறைய தயிர் சாதம் பண்ணுறத வந்து அந்த ரீல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்துட்டே இருந்தது. எல்லாருமே ரைஸை எடுத்து அதாவது குக்கர்லேருந்து ரைஸ் எடுத்து முக்கால்வாசி ரைஸை எடுத்து அதில் வந்து சும்மா போட்டு பெனஞ்சு அதில் வந்து தயிரை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் சும்மா தாளித்து போடுறது, இதுதான் தயிர் சாதம்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து இப்படி பண்ணக்கூடாது தயிர் சாதம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. பட் இது எப்படி இது வந்து நான் அவங்கக்கிட்ட போய் சொல்ல போகிறது இல்லை. ஸோ நான் அதை வாட்டி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், சரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து கர்ட் ரைஸ்க்கு வந்து ரெசிபி இருக்குது. அம்மா வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 6 yearsக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். அந்த சேம் அதே தான் இதுவும் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் வெர்ஷனாக நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணது வந்து நான் இன்னும் செக்கே பண்ணல, அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணல. லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது வந்து சாப்பாட்டு அரிசியில் பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நான் பண்ணியிருக்கிறது வந்து பச்சரிசியில் பண்ணியிருக்கேன். ஏன்னா பச்சரிசி வந்து உங்களுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள குக் ஆகிடும். லைக் மேக்ஸிமம் 9 minutes தான் உங்களுக்கு சாதம் நல்லா குழஞ்சி ஒன்றா வந்துடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ, கம்மியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். ஸோ என்னுடைய ஃபேவரட் வே ஆஃப் மேக்கிங் தயிர் சாதம் வந்து இது வந்து நீங்கள் வரகரிசியில் இதே மாதிரி பண்ணலாம். சேம் மெத்தட் வரகரிசி போட்டு இதே மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் கூட ஏதாச்சும் ஒரு 9 minutes 8 minutes ஒரு 10 minutes வரைக்கும் எடுக்கும். அது கூட தேவை கிடையாது. இன்னும் 3 minutes 4 minutesல ரெடி ஆயிடும், உங்களுக்கு தயிர் சாதம் ரெடி ஆயிடும். ஸோ எஸ், எந்த ரைஸ்லையுமே அதுவும் மெயினாக கர்ட் ரைஸில் வந்து சாதம் சூடாக இருக்கும்போது கர்ட் போட்டு பெனஞ்சு இது பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப புளிச்சு இருக்கும். அது வந்து தட்ஸ் நாட் ஹவ் வி டூ இட். அந்த சாதத்தில் வந்து நல்லா பால் போட்டு மிக்ஸ் பண்ணி அது பால் சாதமாக கிண்டி வச்சு அது ஒரு மாதிரி சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தயிர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் முதல்ல இப்போ போய் ரெசிபி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு நான் உங்களுக்கு இன்னுமே நிறைய டிப்ஸ், இது என்னெல்லாம் வச்சு சாப்பிடலாம், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, முதல்ல போய் ரெசிபி போய் பார்த்துட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த கப்புக்கு வேணுமோ அந்த கப்புக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது கரெக்டாக இல்லை, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கீழெல்லாம் விழுந்திருக்கு. ஸோ அதோடு சேர்த்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த அரிசியை நான் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா 3 தடவை தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இப்போ நான் இந்த கப்புக்கு வந்து 1 கப் எடுத்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கப் அரிசிக்கு நான் இங்கே பச்சரிசி தான் எடுத்துருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி போதும். ஆனால் நம்ம குழைவாக வேணும் நமக்கு, அதனால நான் இங்கே 4 கப் அளவுக்கு ஊற்றுறேன். அண்ட் இப்படி ஓப்பனில் வச்சு நம்ம குக் பண்ணுறது எதுக்குனாலுமே கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அண்ட் இது நம்ம அந்த குழஞ்சி வரும்போது நம்ம கொஞ்சம் பாலும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு 4 கப்பு போதும். அண்ட் நான் வந்து இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா குக்காகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 7-8 minutes ஆயிருக்கு, அந்த அளவுக்கு ஆயிருக்கு. இந்த மாதிரி சேர்ந்து வர ஆரம்பிக்குது. சரியா, இப்போ இந்த ஸ்டேஜ்லேயுமே இன்னும் அப்படியே அது குழஞ்சி வர்ற வரைக்கும் அப்படியே குக் ஆகிட்டே இருக்கட்டும். நான் மூடிலாம் போடலை, அப்படியே ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் குழைய ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பால் ஊற்றுறேன். பால் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கூட நீங்கள் ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சூப்பராக குழஞ்சு நல்லா கரெக்டாக குழஞ்சி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இருக்கணும் நமக்கு தயிர் சாதத்துக்கு. இன்னும் கொஞ்சம் குழையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. நான் உப்பு செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, அண்ட் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, இப்போ உடனே போய் தயிர் ஊற்றக்கூடாது, சுட சுட கொண்டு போய் தயிர் ஊற்றக்கூடாது நம்ம.
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு என்ன இன்னும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுவோம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்ச நேரம் ஒரு ½ an hour இல்லை 45 minutes கழிச்சு தான் நம்ம தயிர்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அது வந்து இன்னும் சேர்ந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது அது எல்லாமே நம்ம பண்ணிடலாம். நல்லா இது க்ளோஸ் பண்ணி வச்சு இது கிட்டத்தட்ட நல்ல 1 மணி நேரமே ஆயிடுச்சு. நான் போய் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியதுதான். நான் இதில் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா நம்ம தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி, சூப்பராக இருக்கும். இது இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு உண்டான தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் இங்கே இந்த தாளிப்பு கரண்டி இதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கடுகு போட்டுக்கிறேன். நான் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். இதை ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாவும் இஞ்சியும் வச்சுருக்கேன். இஞ்சி வந்து எனக்கு இஞ்சி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அது வாயில் கடிபடுறது ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ இந்த தயிர் சாதத்தோடு நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் எல்லா கடைசி வாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே உங்களுக்கு வரும். லேசாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல மட்டுமே தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை. எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சா தயிர் சாதம். என்னங்க தயிர் சாதம் ரெசிபி பார்த்தீங்களா? நான் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்படி முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, நான் தயிர் போட்டு பெனஞ்சு தாளிச்சு போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் நல்லா இருக்கும். நல்லா இருக்காதுன்னு எல்லாம் சொல்லலை. பட் நீங்கள் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது, நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா வந்து இப்படி தான் எனக்கு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்து அதுக்கு சைடில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா பட்டர் பீன்ஸ் பொரியல், பட்டாணி பொரியல் இந்த மாதிரி வச்சு கொடுத்தது ஞாபகம் எனக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த பால் போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மத்தியானம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது புளிச்சு இருக்காது. நீங்கள் நேராக தயிர் போட்டு இது பண்ணிங்கன்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு புளிச்சிடும். அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம இப்போ இந்த டைமில் வந்து யாரும் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. ஆனாலும் இது வந்து நீங்கள் மத்தியானம் இல்லை சாரி காலையில் ஒரு 10:30 அந்த மாதிரி நீங்கள் இது செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மத்தியானம் லஞ்ச் டைம் 1:30 மணி 2 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா அந்த தயிருக்கு வந்து அந்த உண்டான புளிப்பு, அந்த அளவுக்கு தான் புளிப்பு இருக்கணும், அந்த அளவுக்கு புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த தயிர் சாதத்துக்கு வந்து ஊறுகாய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் அஃப்கோர்ஸ். அண்ட் இது நம்ம மிளகா குழம்பு இருக்குது இல்லையா, நம்ம அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் உங்களுக்கு அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன். அந்த மிளகா குழம்பு ரெசிபியும் சூப்பராக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எனி புளிக்குழம்பு அது ரொம்ப நல்லாயிருக்கும். என் சந்தியாட்டெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம் அண்ட் சிக்கன் ரோஸ்ட் இல்லைன்னா ஃபிஷ் ரோஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி இது பண்ணுவாள்.
அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்கள் ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி, வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நிறைய அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் அடுத்த ஒரு ரெசிபியோட இன்னும் சிம்பிளான, அதாவது எந்த ஒரு ரெசிபியும் சிம்பிளிஃபைடாக செஞ்சு காட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care and stay safe.